பிரைஸ் தி லார்ட். சதுரங்க விளையாட்டில் பல்வேறு சாதனைகள் படைத்து விருதுகள் வாங்கியவர் விஸ்வநாதன் ஆனந்த். சதுரங்க விளையாட்டுக்கு மிகவும் தேவையானது ஞாபக சக்தி தான். அவருக்கு ஞாபக சக்தி அதிகமாக உள்ளதால் தான் ஒவ்வொரு முறையும் வெற்றி வாகை சூடுகிறார். ஆனால் அதே விஸ்வநாதன் ஆனந்த் போட்டிகளுக்கு புறப்படும் பொழுது தனது லக்கேஜ், விமான டிக்கெட் என்று முக்கியமானவைகளை கூட எடுத்து செல்ல மறந்து விடுவாராம். அவரது தாயாரும் மனைவியும் இவர்கள் மிகவும் சிரமம் எடுத்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்களாம். வெளிநாட்டில் இருந்தாலும் புறப்படும் சமயத்தில் தொலைபேசியில் அழைத்து இதை எடுத்தாயா அதை எடுத்தாயா என்று நினைப்பூட்டுவார்களாம். பலவீனங்களை சரி செய்ய முடியாத சமயத்தில் நம்பிக்கைக்கு உரியவர்களின் உதவியை ஏற்றுக்கொள்வது நல்லது. என கருமையானவர்களே, சில நேரங்களில் நாமும் கூட தனித்து ஜெபிக்க முடியாமல் சோர்வுகள் ஏற்படும் சூழ்நிலையில் ஜெப உதவியை நன்கு ஜெபிப்பவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது நல்லதுதான். ஏரோது ராஜா பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே சங்கிலிகளினால் கட்டி போர்ச்சேவர்களை கொண்டு காவல் பண்ணுவித்தான். அப்பொழுது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் பேதுரு இருந்த அறையிலே வந்து பேதுருவை விலாவிலே தட்டி எழுப்பினான். உடனே அவன் சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. முதல் காவல் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறவுண்டது. பேதுரு தன்னை விடுதலையாக்கும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினதை உணர்ந்து நேரே யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அந்த ராத்திரியிலே விசுவாசிகளாகிய அநேகர் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆம், விசுவாசிகளின் ஜெபம் தேவனை சும்மா இருக்க விடவில்லை. தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார். நாம் சகலத்திலும் தேறினவர்களாய் இருக்க முடியாது. ஏதேனும் சில நேரங்களில் சில காரியங்களில் பலவீனமாய் இருக்கக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். அப்பொழுது ஜெபத்தினால் ஒருவரை ஒருவர் தாங்குவது மிகவும் அவசியம். ஒரு தனி விறகு மட்டும் வெகு நேரம் கொழுந்துவிட்டு எரிய முடியாது. பல விறகுகள் சேரும் பொழுதுதான் ஒரு விறகின் அனல் குறைந்தாலும் நான்கும் எரியும். விறகின் அனல் எரியாத விறகை அனல் மூட்டி எரியவிடும். அதுபோலவே கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆவிக்குரிய வாழ்வில் சோர்வுகள் வரும் பொழுது ஆவியில் அனலாய் இருப்பவர்களுடன் நமது ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஜெப ஜீவியத்தையும் விசுவாச வாழ்வையும் அனல் மூட்டுவது நல்லது. இவ்விதமாக ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.